இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவி தம்பதியினர். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்த இவங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காதலாக மாற்றிக்கிட்டு அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சு 2 பேருக்குமே அன்வி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாப்பாவும் இருக்காங்க. தமிழ் சினிமாவின் அழகான காதல் ஜோடியாக அறியப்பட்ட ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி ஜோடி திடீர்னு சில மாதங்களுக்கு முன்னாடி 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக மனம் ஒத்து பிரியறதா சோஷியல் மீடியா பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. ரசிகர்களால் இதை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கவே முடியல. என்னங்க அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பிரியறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் புலம்பி தள்ளிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய சமீபத்தில் மலேசியாவில் நடந்த கான்சர்ட்டில் சைந்தவி ஒரு பாடகியாக கலந்துக்கிட்டு பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் வாசிக்க சைந்தவி பாடுன்ட்டு எப்படிங்க இது பாசிபிள் அப்படின்னு கேட்டால், 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல்ஸ். குடும்ப வாழ்க்கை வேற, ப்ரொஃபஷனல் வேற அப்படின்ற அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. 2 பேருமே இப்போ வரைக்கும் நல்ல நண்பர்கள் தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த ஆச்சரியமே இன்னும் அடங்காத நிலையில் அதோட எக்ஸ்ட்ரீமா இப்போ சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு தங்களுடைய விவகாரத்து வழக்கு கோரி மனு தாக்கல் பண்ணுறதுக்காக ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி ஜோடி ஒரே காரில் ஒன்றா போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு 2 பேருமே நேரில் ஆஜராகி 2 பேருமே மனமும் பிரிவதாக தெரிவித்த நிலையில் அந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. பின்னாடி 2 பேருமே ஒரே காரில் தான் வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, போகும்போதும் 2 பேரும் ஜோடியாக ஒரே காரில் தான் போயிருக்காங்க. இப்படி ஒரு கணவன் மனைவி காதல் ஜோடி மனமுத்து பிரியறதெல்லாம் தாண்டி 2 பேரும் ஜோடியாக ஒரே காரில் தங்களுடைய விவகாரத்துக்கு மனு தாக்கல் பண்ணிட்டு போகிறதெல்லாம் உண்மையாகவே வேறு மாதிரி ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும். அது சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு.